பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. யோபு 23:14 சொல்கிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு குறித்ததை. அருமையானவர்களே, அது கீழே வசனம் சொல்லும்போது அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குது. அப்போ யோபு அவர் வாழ்வில் இருக்கிற தீமைய கஷ்டத்தை தேவன் என்ன முன் குறித்தாரே, நீ பாடுபடணும், கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் நான் உன்னை வச்சு அநேகருக்கு நான் புத்தி சொல்லுவேன் அது என்பது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அதை நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தான் அவங்க வாழ்க்கை குறித்து ஒரு புரிதலும் வெளிச்சம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புலம்பி அழுது குறை பேசி எனக்கு ஏன் அந்த கஷ்டம், எனக்கு ஏன் அந்த பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாடுகளையும் நெருக்கடிகளையும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்துல இருந்து அவங்க சீக்கிரம் வெளிவர நினைப்பாங்க. ஆனால் ஆண்டுடைய சித்தத்தையோ விருப்பத்தையோ அவங்க விரும்புறதே இல்லை. தேவன் நமக்கு எதை குறித்து இருக்கிறாரோ, எதை அனுமதிக்கிறாரோ அது ஒரு நாளும் அது அழிவுக்கோ தீமைக்கோ இல்லை. பாருங்க, யோபு போல ஒரு பொறுமை உள்ள மனுஷன் யாரும் இல்லை என்று பைபிளில் பாராட்டக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை உயர்ந்த இடத்துல. நம்ம யோபுடைய உபத்திரவையும் பாடுதையும் நம்ம பேசுறோம், ஆனா அவனுக்கு உண்டாகிற மகிமையை நம்ம பேசுறது இல்லை, அவனுக்கு உண்டான வெற்றியை பேசுறது இல்லை, அவன் வாழ்க்கையில் ஜெயத்தை பேசுறது இல்லை. தேவன் உனக்கு எனக்கு குறித்ததை அவன் நன்மைக்காகத்தான் நிறைவேற்றுவான். ஒருவேளை நீங்க இப்போ கஷ்டப்படுறீங்க, பாடுபடுறீங்க, கம்பேர் பண்ணுங்க, யோபோடு கம்பேர் பண்ணுங்க. 10 பிள்ளைங்க செத்துது, சொத்து அழிந்தது, சரீரத்திலே வியாதி, விரும்புகிறதெல்லாம் எதிர்த்தா பேசுறாங்க, குறையா பேசுறாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்யல, அதை குறித்து புலம்பல, அதை அழகாக புரிந்து கொண்டான், அதை அழகாக அந்த அறிவை பெற்றுக் கொண்டான். அதனால்தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு அவன் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த தேவனுடைய சித்தத்தை அவன் மிகைப்படுத்துகிறான். தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறான். தேவ மக்களே, உங்க வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது தேவன் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். ஒருவேளை அது தீமையா தெரியுதா, போராட்டமா தெரியுதா, கவலையா தெரியுதா, எந்த பக்கம் பாடினாலும் அது வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, கலங்காதீங்க. அதிலே ஒரு நீதியை, அதிலே ஒரு நியாயத்தை தேவன் வைத்திருப்பான். அதனால ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எதை குறித்து இருக்கிறாரோ அதை நிறைவேற்று. கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க. ஆண்டவர் இந்த 2025 உங்களுக்கு ஒன்று குறித்து வைத்திருப்பார்ல, அதை நிறைவேற்றுவார். அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு எதுவாகவே முடியும். அதனால நீங்க கலங்க வேண்டாம், அதை எதிர்பாருங்க. தாவீது சொல்கிறார், என் மன விருப்பத்தின்படி தந்திரலி என் ஆலோசனை நிறைவேற்றுவார். நீங்க நல்லதை எதிர்பாருங்க, நல்லதுக்காக காத்துருங்க, நல்லது உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவர் அதைத்தான் செய்ய வளர. ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்ப்பு நல்லதா இருக்க, அது தீமைக்கான முடிவல்ல, அது நன்மைக்கானதா இருக்கட்டும். உங்க மேல் வைத்த அந்த நினைவு அது தீமைக்கானதல்ல. யோபு அதுதான் அழகாக புரிந்து எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றும். ஒருவேளை இந்த ஆண்டிலே உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டியதை, உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை, உங்களை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியதை தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். பர்சனலா உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுவார். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்விலே அவர் என்னென்னலாம் குறித்தாரோ அதெல்லாம் செய்து முடித்தார். யோசேப்பை குறித்து சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை நிறைவேறு வரைக்கும், தேவன் சொன்னதை நிறைவேறுக்கு அது அவனை புடமிட்டதான். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம பக்குவப்படுகிற வரைக்கும், ஒரு காரியத்தை விலகிக் கொள்கிற வரைக்கும், நம்ம பொறுப்பை, நம்ம கடமையை புரிந்து கொள்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம சில வெயிட் பண்ணுவார். நமக்கு அது புரிஞ்சுட்டா, இதுதான் ஏசு அழைத்திருக்கிறார், இதுக்காக தான் என்னை முன்குறித்தார் என்ற புரிஞ்சுட்டா வாழ்க்கை இனிமையா இருக்கும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏசாயா 53:10 சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும். அப்ப ஆண்டவர் எது இதெல்லாம் உங்க வாழ்க்கை அனுமதிக்கிறாரோ, இல்லாத போகிற ஒரு பொருள் மேல விஷயங்களுக்காக புலம்பி அழாதீங்க. இன்னைக்கு உங்க தட்டுல ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உடை கொடுத்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல தாய் தகப்பன் கொடுத்தா நன்றி சொல்லி அதில் சந்தோஷப்படுங்க. இதைத்தான் தேவன் மட்டத்திலே அவர் குறித்திருக்கிறார். நீங்க இல்லாத ஒன்றுக்காக புலம்பியோ அழுதோ நாளைக்கு நினைச்சு கலங்கியோ இல்லைங்க. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மகிழ்ச்சியா வைத்திருந்தார், அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமாய் அனுபவியுங்கள். யோபுக்கு புரியுது, எனக்கு தீமைக்கு அவர் ஆயத்தம் பண்ணினாரோ, நன்மைக்கு ஆயத்தம் பண்ணினாரோ, அவர் என்னை குறித்து இந்த பூமியில என்ன முன் குறித்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். தேவ சித்தத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நாம் கூட ஏசப்பாவுடைய சித்தத்திற்கு, அவருடைய நோக்கத்திற்கு உங்க வாழ்க்கையில் என்ன அனுமதிக்க நினைக்கிற அதுக்கு நீ ஒப்பு கொடுத்து பாருங்க. அது உங்களுக்கு சில பாடங்களை, சில அனுபவங்களை, சில அறிவை, சில திறமைய உங்க வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும். இந்த வசனத்தின்படி யோபு 23:14 படி தேவன் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். காத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.